வணக்கம் சலோனி. அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையம் புறப்படும் பகுதியில் உள்பகுதியில் இருந்து வங்கதேசத்தை சேர்ந்த ஷா அலாம் என்பவர் வெளியே வர முயன்றார். கேட்டில் நின்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது ஷா அலாம் தான் ஏர் ஏசியா விமானத்தில் சென்னையிலிருந்து கோலாலம்பூர் செல்ல விமான நிலையத்துக்குள் சென்றேன். ஆனால் எனது விமான பயணத்தை தற்போது ரத்து செய்துவிட்டு வெளியில் வருகிறேன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் ஷா அலாமை கையில் இருந்த விமான டிக்கெட்டை வாங்கி பார்த்தனர். அந்த விமான டிக்கெட்டில் பெயர் சென்னையில் இருந்து கோலாலம்பூர் ஏர் ஏசியன் விமானத்தில் பயணிப்பதற்கான டிக்கெட் இருந்தது. ஆனால் அவர் பயணத்தை ரத்து செய்து அப்லோடிங் வெளியில் வந்ததால் குடியுரிமை மற்றும் ஏர் ஏசியா விமானம் நிறுவனம் பயணி அப்லோட் என்று முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கும். அதை போன்ற எந்த முத்திரைகளும் இந்த விமான டிக்கெட்டில் இல்லை. இதையடுத்து சந்தேகத்தில் வங்கதேச நபரை ஏர் ஏசியா விமான நிறுவன அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அங்கு அந்த விமான டிக்கெட்டை ஆய்வு செய்த போது அது PNR-இல் உள்ள டிக்கெட்டில் வங்கதேசத்தை சேர்ந்த ஒருவர் சென்னையிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் கோலாலம்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார் தெரிய வந்துள்ளது. அதோடு ஷா அலாம் வைத்துள்ள விமான டிக்கெட் கலர் ஜெராக்ஸ் டூப்ளிகேட் எனவும் தெரிய வந்துள்ளது. அதாவது ஒரிஜினல் விமான டிக்கெட் கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதில் மிகவும் நுட்பமாக ஏற்கனவே இருந்த பயணியின் பெயரை நீக்கிவிட்டு இவருடைய பெயரை பதிவிட்டுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வங்கதேச நபரான இவரை வெளியே விடாமல் விமான நிலையத்தில் உள்ள ஒரு அறையில் அடைத்து வைத்து அதோடு பாதுகாப்பு அதிகாரிகள், குடியுரிமை அதிகாரிகள், விமான நிலையம் மற்றும் விமான நிறுவன அதிகாரிகள், மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் தீவிரமான ஒரு கண்காணிக்கப்பட்டது இவரை. அப்போது வங்கதேசத்தை சேர்ந்த ஷா அலாம் டெல்லியில் தங்கி வேலை செய்கிறார். இந்த நிலையில் இவருடைய உறவினர் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையிலிருந்து சிகிச்சை பெற்று அவரை பார்ப்பதற்காக மற்றொரு உறவினருடன் ஷா அலாம் டெல்லியிலிருந்து இங்கு வந்து 2 தினங்களுக்கு முன்னே இங்கு வந்துள்ளார். மேலும் வங்கதேசத்தை சேர்ந்த ஒருவர் போலி விமான டிக்கெட்டை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் புறப்படும் பகுதியில் கேட்டில் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது விமான பயணியை போல் நடித்து விமான நிலையத்திற்கான பாதுகாப்பு உள்பகுதியில் சென்று நீண்ட நேரம் சுற்றிவிட்டு மீண்டும் வெளியில் வரும்போது பாதுகாப்பு அதிகாரிகள் இவரை பிடித்து விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சலோனி.